இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் ஒருவரையே நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் நம்பிக்கையோடு ஓடினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஓடி முடிக்க முடியும். நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும் என்று சற்று தியானிப்போம். உலகில் நாம் வாழும் நாட்களில் பல நேரங்களில் நாம் மனிதர்களை நம்பி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து விடுகிறோம். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் நமக்கு செய்து தருவார்கள் என நம்புகிறோம். பல நேரங்களில் மனிதர்கள் மீது வைக்கும் நம்பிக்கை நமக்கு ஏமாற்றத்தையே தருகிறது. மேலும் நம்மீது நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய பலத்தினால் நம்முடைய ஞானத்தினால் எதையும் சாதித்துவிட முடியும் என நம்புகிறோம். அதிலும் நாம் தோல்வியை தான் சந்திக்கிறோம். அப்படியென்றால் யாரை நாம் நம்புவது? யார் நம்பிக்கைக்கு பாத்திரர்? யார் நம்பத்தக்கவர்? இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், நம்மை படைத்த கர்த்தர் ஒருவரே. நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் நம்ப வேண்டும். ஏன் நாம் அவரை நம்ப வேண்டும் என்று சில வேத வாக்கியங்கள் மூலம் நாம் சற்று தியானிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அவர் நம்மை தமது சாயலிலே படைத்தார் என வேதத்தில் பார்க்கிறோம். மேலும் அவர் நம்மை பெயர் சொல்லி ஒவ்வொருவராக அழைக்கிறார். நம்முடைய தகப்பனாய் இருப்பதினால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினால் நம்மை அவருடைய பிள்ளைகளாக கருதி நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை அறிந்திருக்கிறார். எனவே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உருவாக்கியவரும் நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் நம்ப வேண்டும். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் ஆபத்து நேரிடும்போது கர்த்தர் ஒருவரே நமக்கு அடைக்கலமாக இருப்பார். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு நம்ம பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பு தருபவர் நம் கர்த்தர். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் நம்முடைய கண்மலையாக நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாளனாக இப்பொழுது காணப்படுகிற இந்த அசாதாரண சூழலில் அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார். எனவே நம்முடைய கண்மலையும் இரட்சிப்பும் அடைக்கலமுமான கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14இல், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நமக்காக நமது எதிரிகளை எதிர்த்து நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. இங்கே நாம் பார்க்கும் இந்த சம்பவம், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்ட உடனே எகிப்தின் படைகள் இஸ்ரவேலை முறியடிக்க பின்தொடர்ந்த சமயத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதே போல எகிப்தியர் அனைவரையும் அவர் முறியடித்தார். எனவே நமக்கு எதிராக எழும்பும் யாவரையும் கர்த்தர் நமக்கு முன்பாக முறியடிப்பார். ஏனெனில் கர்த்தர் நமக்காக கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் முன்னே நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என நினைத்து நம்மோடு எதிர்த்து நிற்பவர்களை எதிர்த்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எனவே தான் நமக்காக யுத்தம் பண்ணும் கர்த்தரையே நாம் நம்ப வேண்டும். எரேமியா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நிறைத்திருக்கும் நினைவுகள்
அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாம் வேண்டிக் கொள்ளும் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்து மகிழ பண்ணுகிறார். இங்கே பார்க்கிறோம், நாம் எதிர்பார்க்கும் எல்லா முடிவையும் கர்த்தர் தருகிறார் என்று. அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என பார்க்கிறோம். அவைகள் சமாதானம் உள்ளவைகள் என்றால் அவைகள் ஆசீர்வாதமானவைகள். எனவே ஆசீர்வாதங்களை நம் வாழ்வில் காண செய்யும் கர்த்தரையே நாம் நம்பியிருக்க வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தில் பார்க்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார் என பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் கஷ்டமானாலும் துயரமானாலும் வியாதியானாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்முடைய பலகீனங்களிலே நமக்கு பலன் தந்து நம்மை பலப்படுத்துவார். நமது வியாதிகளின் மத்தியில் கர்த்தர் நமக்கு சுகம் தந்து நம்மை குணப்படுத்தி நம்மை மகிழ செய்வார். எப்போதும் நம்மோடு இருந்து நம்முடைய கஷ்டங்களின் சூழ்நிலையை மாற்றி நம்மை உயர்த்துவார். உலகின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பேன் என வாக்குரைத்த கர்த்தர் ஒருவரையே நாம் நம்ப வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர் என வேதத்தில் பார்க்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று பார்க்கிறோம். கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்திருக்கும் போது இப்போது கூறப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கர்த்தர் அருளி செய்வார். எனவே கர்த்தர் ஒருவரே நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது நமது வாழ்வில் நமக்கு பின்மாற்றங்களோ சோதனைகளோ பலகீனங்களோ ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் அந்த பலகீனங்களின் மத்தியிலே தேவன் நம்மோடு இருந்து நாம் அவரை நம்பியிருக்கிறபடியால் நாம் அவர் மேல் வைத்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக அவர் நம்முடைய வேண்டுதல்களை அருளி செய்து நம்மை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். கர்த்தாவே, இந்த காலகட்டங்களிலும் நாங்கள் யாரை நம்புவோம், யாரை நாங்கள் அண்டிக்கொள்வோம் என காத்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு சகாயர், உம்மை அண்டிக்கொள்வதே எங்களுக்கு பலன் என்பதை நாங்கள் அறிந்து உம்மையே அண்டிக்கொண்டு உம்மிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆமென்.